பொழிவு சற்று குறைந்தால்தான் மீட்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிறது அதிக அளவில் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிவமணி, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அதே போல கங்கை கொண்டாம், துறையூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையாக மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. அந்த பகுதிகளில் என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் பதிவாகி இருக்கு அப்படின்றத பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் வெற்றி இணைப்பில் இருக்கிறார். வெற்றி, நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கு, என்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு? வெற்றி, மிக மிக கனமழை என்பது நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களை முழுவதுமாக முடக்கி இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களும் வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கூடிய ஒரு காட்சிகளை அடுத்தடுத்து பார்த்து கொண்டிருக்கோம். நெல்லை மாவட்டம் அங்கிட்டு பாளையங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய குளோரிந்தா ஆலய சாலை பகுதி முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து கங்கை கொண்டான் துறையூர் பகுதியில் முழுவதுமாக அந்த ஆறு செல்லக்கூடிய பகுதி, கால்வாய் பகுதி, சாலைகள், குடியிருப்பு பகுதி அனைத்தும் அந்த பிரதான சாலை, தேசிய நெடுஞ்சாலை சாலை முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. அந்த சாலைகளில் செல்லக்கூடிய வாகனங்கள் மூழ்கிய நிலையில் செல்லக்கூடிய காட்சியை பார்த்தோம். மிக முக்கியமாக புதிதாக கட்டப்பட்டு விரைவில் திறக்கப்பட உள்ள நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியும் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டு அதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் பலத்த கனமழையினுடைய சூழல் காரணமாக நெல்லை மாவட்டம் மொத்தமாக ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய ஒரு நிலையை பல்வேறு வெள்ள காட்சிகள் மூலம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நந்தா, நன்றி வெற்றி, விரிவான விவரங்களுக்கு. குமரிக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான சிகப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியிருக்கிறது. களத்திலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர்கள் கள தகவல்களை உடனுக்குடன் வழங்கி வருகிறார்கள். தொடர்ச்சியாக மழை பாதிப்புகள் தொடர்பான செய்திகளை பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.